வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சூப்பரான சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதுக்கு நான் பிஞ்சு பாவக்காவை 2 பாவக்காய் எடுத்துக்கிட்டாங்க. பிஞ்சாக இருக்கும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்குங்க. அதனால் பிஞ்சு பாவக்காவை எடுத்துட்டேன். ஒன்றா பிஞ்சு பாவக்காவை எடுத்துக்கணுங்க, இல்லை கொஞ்சம் பழமான பாவக்காவை எடுத்தாலும் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்குங்க. ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து எல்லா புளிக்குழம்புக்கும் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றி பாவக்காவை இப்படி வந்து கட் பண்ணிங்க எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடணுங்க. எண்ணெயில் போட்டு வணக்கும்போது அதோட கசப்புத்தன்மை கண்டிப்பாக வந்து மாறிடுங்க. ரொம்ப கசப்பாக இருக்கிறது கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டு வணக்கும்போது அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சி வருங்க. இதுமாதிரி நல்லா வணக்கிடலாங்க. நல்லா வணக்கிட்டுங்க அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னாங்க வெங்காயங்க, நல்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் வந்து அதுவும் நல்ல எண்ணெயில் போட்டு வணக்கி விட்டுங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. அதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. அப்புறம் பாவக்காய் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டுங்க, சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நமக்கு காரத்துக்கு தகுந்த சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து புளி காய்ச்சல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க. நான் பெரிய ஸ்பூனை 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட வாசம் பச்சை வாசம்லாம் போகுங்க. கிளக்கி விட்டுட்டுங்க நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அதோட கொஞ்சம் தேங்காய் போட்டுங்க நல்லா நிகுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. வெண்ணெயாட்டம் அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதை வந்துங்க கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாவக்காய், அதில் வந்து எடுத்து ஊற்றிடணுங்க. ஊற்றும்போது பார்த்திங்கன்னா தண்ணியாட்டம் தான் இருக்குங்க. சிம்மில் வச்சுங்க கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க. வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி தட்டி வருங்க. இப்போ வந்து நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணுங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சாவோ நம்ம வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ சேர்த்திட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அதோட பச்சை வாசம்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னாங்க நல்லா கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் தாளிச்சு விட்டு நம்ம எடுத்து வச்சோமாங்க. வெல்லம் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுனாங்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்ற வீட்டில் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க.